கார்த்திக புராணம் 13வது அத்தியாயம். பிறகு கைலாசகிரிக்கு சென்று திரும்பி வந்த ராகுவென்பவன் ஜெலேந்திரன் நகரடைந்து அரசனை கண்டு வணங்கி அங்கு நடந்த விருத்தாந்தத்தையும் தனக்கு நேரக்கூடிய ஆபத்தையும் பரமசிவனால் தான் காப்பாற்றப்பட்டதையும் விரிவாக எடுத்துரைத்தான். இதை கேட்ட ஜெயலேந்திரனானவன் முகம் சிவக்க மகா ஆக்ரோஷம் அடைந்தவனாக படபடத்துடன் சுக்கராச்சாரியாரை பார்த்து, குருவே, சுடலையை காக்கும் பரதேசி பரமசிவன் தான் என்ற அகந்தையுடன் என்னையும் மதியாது சென்ற தூதுவனையும் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறான். இவனை லேசில் விடக்கூடாது. எவ்விதத்திலும் இவனை தோற்கடிக்கச் செய்து அந்த பார்வதி ரத்தினமணி என்னும் பெண்ணை யான் அடைய வேண்டும். ஆகையால் நாம் யுத்தத்திற்கு புறப்பட ஆயுத்தம் செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படியே சுக்கராச்சாரியாரானவர்